நெல்லையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் நயினார்குளம் சாலையில் பிரம்மாண்ட மரம் முறிந்து சாய்ந்தது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அறிவரசு. முறிந்து விழுந்த அந்த மரத்தின் ஆண்டு எவ்வளவு? தற்பொழுது மரம் அகற்றப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? திருநெல்வேலியில் இன்று மாலை நெல்லை மாநகர பகுதிகளில் மழை பெய்தது. காற்றுடன் இடியுடன் பெய்த இந்த மழையினால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியது. கடந்த ஒரு வாரமாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே கடுமையான வெப்பம் இருந்து வந்த நிலையில் இன்று இந்த மழை பெய்ததினால் அந்த பகுதி குளிர்ச்சி அடைந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நெல்லை டவுன், பாளையங்கோட்டை, கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் ஆகிய பகுதிகளில் இந்த கனமழை பெய்தது. இந்த மழையின் பொழுது இடியுடன் காற்றும் வேகமாக அடித்தது. இதனால் நயினார்குளம் பகுதியில் உள்ள மிகவும் பழமையான, அதாவது சுமார் 25 ஆண்டுகள் பழமையான கொடுக்காப்பள்ளி மரம் சாலையில் விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் டவுன் பகுதியிலிருந்து தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருநெல்வேலிக்கு வரும் வாகனமும், அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, செங்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் தற்பொழுது மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. சாலையில் விழுந்த மரத்தை நெல்லையில் புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் மேயர் கிட்டி என்ற ராமகிருஷ்ணன் தலைமையில் இப்பொழுது தீயணைப்பு துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அறிவரசு, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.